சிறையில் இருந்து வரும் முன்னாள் பிரதமர் நஜீப் துன் ரசாக்கை ஆதரித்து பாஸ் கட்சியின் ஏற்பாட்டில் அடுத்த வாரம் நடைபெறவிருக்கும் பேரணியில் அம்னோவும் கலந்து கொள்ளும் என்று துணை பிரதமர் அஹமத் ஜாகிர் ஹமீடி தெரிவித்துள்ளார். ஹமீடி நேற்று திட்டவட்டமாக இதனை அறிவித்தார். அப்பேரணியில் அம்னோ கலந்து கொள்வது பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்திற்கு அக்கட்சி விசுவாசமுடன் இருக்கிறதா எனும் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது என்று ஜாசேகா தலைவர் லிம்குவான் எங்கின் கூற்றையும் ஜாகித் நேற்று நிராகரித்தார். லிம்மின் அக்கூற்று அவரின் சொந்த கருத்து என்று அம்னோ தலைவருமான ஜாகித் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் மத்தியில் நிகழும் பகடிவதை சம்பவங்களை மூடி மறைக்க வேண்டாம் என்று பள்ளி முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகங்களுக்கு கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து பகடிவதை சம்பவங்களையும் கல்வி அமைச்சு மிக கடுமையானதாக பார்ப்பதாகவும், கல்வி அமைச்சினால் உருவாக்கப்பட்டிருக்கும் வழிகாட்டலுக்கு ஏற்ப புகார்கள் அவசியம் முறையாக கையாளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வாகன ஓட்டிகள் நிலுவையில் உள்ள தங்களின் போக்குவரத்து குற்றங்களுக்கான அபராத தொகையை இன்று தொடங்கி ஜூன் 30ஆம் தேதிக்குள் கட்டும் பட்சத்தில் அந்த அபராத தொகைக்கு 50 விழுக்காடு கழிவு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக 300 வெள்ளிக்கு 150 வெள்ளி அபராதம் கட்டினால் போதுமானதாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 6 மாத காலகட்டத்தில் அவர்களுக்கு குற்ற புள்ளிகளும் விதிக்கப்படாது என்று போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோப் நேற்று தெரிவித்தார். ஆயினும் ஜூன் 30ஆம் தேதிக்குள் அபராத தொகையை கட்ட தவறினால் வாகன ஓட்டிகள் தங்களின் சாலை வரி அல்லது வாகன லைசன்ஸ்களை புதுப்பிக்க முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். கிளானா ஜெயா எல்ஆர்டி பயண தடத்தில் உள்ள KLCC நிலையத்தின் மின் விசை பெட்டியில் தீப்பற்றியதன் காரணமாக அந்த எல்ஆர்டி நிலையம் நேற்று தற்காலிகமாக மூடப்பட்டது. அந்நிலையத்தில் ரயில்கள் நிற்காது என்று ரேபிட் KL அறிவித்துள்ளது. மின் விசை பெட்டியில் தீ பற்றியிருப்பது குறித்து தங்களுக்கு மாலை 4:15 மணி அளவில் தகவல் கிடைத்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது. ஸ்ரீ கெம்பாங்கான் வணிக தளத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் சட்டவிரோதமாக பணிக்கு அமர்த்தப்பட்ட 80 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் கைருல் அமீனுஸ் கமாருடின் தெரிவித்துள்ளார். கைது செய்யப்பட்ட 80 வெளிநாட்டினரும் 20 முதல் 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் பங்களாதேஷ், மியான்மர், பிலிப்பைன்ஸ், தாய்லாந்து, ஏமன், இந்தியா, இந்தோனேசியா, நைஜீரியா ஆகிய நாடுகளிலிருந்து சுற்றுலா விசாவில் மலேசியாவிற்கு நுழைந்தது தெரிய வந்துள்ளதாகவும் அவர் கூறினார். கெடா வருகையாளர் ஆண்டை முன்னிட்டு இவ்வாண்டில் 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட சுற்றுப்பயணிகள் அம்மாநிலத்திற்கு வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த லட்சியத்தை அடையும் நோக்கத்தில் 150க்கும் மேற்பட்ட சுற்றுலா நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கெடா மந்திரி பசார் டதஸ்ரீ முகமது சனூசி முகமது நூர் தெரிவித்துள்ளார். கெடாவுக்கு அருகில் தாய்லாந்து அமைந்திருப்பதால் அந்நாட்டிலிருந்து அதிகமான சுற்றுப்பயணிகள் அம்மாநிலத்திற்கு வருகை புரிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.